Hi, வணக்கம், welcome back. Yes, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் கொடுத்த ட்ரேட் தான். இன்றைக்கி என்னாச்சுன்னா 24th ஏப்ரல் பர்ஃபார்மன்ஸ் தான். மார்க்கெட்டு நல்லா கீழே போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆக்குரேட் என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் அப் டவுன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் சிக்கிள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு ரிவர்ஸ் போயிட்டாலும் எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு சைடுவேஸ் இண்டிஃபிகேஷன் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும். அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸிட் பண்ண இந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணது கரெக்டாக எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும். இப்போ இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி மார்க்கெட் டவுனில் கண்டினியூஷன் தான் போட்டிருக்காரு. மார்னிங்கில் ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் முன்னாடி வந்த சிக்கிள் எஸ்டர்டே கொடுத்து சிக்கிள் கண்டினியூஷன் தான். இப்போ 5 minutes தான் ஆக்குரேட்டாக ட்ரேடு கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டு சிக்கிள் பார்த்துட்டு லாஸ்ட்டு பை கொடுத்தது பை அப்ராக்சிமேட்டு 235 சிக்கிள் கொடுத்தது என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டு. இப்போ சிக்னல் வரும்போது கேண்டில் கலர் க்ரீன் வரணும், கீழே க்ரீன் வரணும், ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். இது கன்ஃபார்ம் இருந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டா சைட்வேஸ் கொடுத்தது ப்ளூ கலரு, அது சிக்னல் எக்ஸிட்டுக்காக தான். இப்போ கன்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு வெக்கம் ரிவர்ஸ் போயிட்டா எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரேடு பார்க்கும்போது ஸ்கேல்பிங் இல்லை. இப்போ ஸ்கேல்பிங்கு 1 minute வைக்கலாம். இப்போ ஸ்மால் ட்ரேடு மினிட் வைஸ் உங்களுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணலாம். இப்போ ஸ்கேல்பிங் பார்த்துட்டா மினிட் வைஸில் அந்த பை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். ஆனால் 5ல் பார்க்கும்போது 5ல் அந்த சிக்னல் இப்பவும் பார்த்துட்டா சைடுவேஸ் தான். ஆனால் செல் கொடுக்கல, சைடுவேஸ் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துருக்காரு. மார்க்கெட் ரிவர்ஸ் எகெயின் மேலே போகுது சான்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் சிக்கிள் பை எடுத்துகிட்டு வெக்கம் ரிவர்ஸ் போயிட்டால் எக்ஸிட் பண்ணதுக்காக தான் ப்ளூ கலர் கொடுத்து அந்த ப்ளூ கலரில் எக்ஸிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்த பை பார்த்துட்டா கன்ஃபார்ம் ஆயதுக்கப்புறம் ரிவர்ஸ் போய்ட்டு. ஆனால் ஸ்கேல்பிங்கில் ஸ்மால் ரிட்டர்ன்ஸ் இந்த ட்ரெயினில் கிடைச்சிருக்காரு. ஆனால் பார்த்துட்டா மார்க்கெட்டு வெக்கம் ரிவர்ஸ் போட்டால் அந்த ரிவர்ஸுக்கு தான் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்து ப்ளூ கலரு ஒயிட் கலர் ஹோலோ கேண்டில்ஸ் ஆரஞ்சு கலர் இது எல்லாமே சைடுவேஸ் தான். இப்போ சிக்னல் பார்க்கும்போது கன்ஃபார்ம் கேண்டில் கலரு கீழே கன்ஃபர்மேஷன் வர ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆகும்போது நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு கொடுத்து சிக்னல் சப்போர்ட் கட் பண்ணி நல்லா கீழே போயிருக்காரு மார்க்கெட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கட் பண்ணிட்டு கீழே போயிடு நல்லா கீழே போயிட்டுருக்காரு. ஸ்ட்ராங் டவுனில் தான். இப்போ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டா பேங்க் நிஃப்டி மாடலில் பை வந்ததுக்கு அப்புறம் செல் கொடுத்தது பை கன்ஃபார்ம் எல்லாம் கீழே பார்த்துட்டா ரெட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து செல் ஸ்ட்ராங்கு தான் நல்லா கீழே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எகெயின் பை கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக பை பார்த்துட்டா கீழே ரெட்டு இருக்குது, கேண்டில் ப்ளூவாக இருக்கு. இப்போ ட்ரேட் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட்டு கீழே போயதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் பை போயிட்டேன். ஆனால் இந்த பை பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் மேலே போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸ்ட்ராங்காக பை போகவில்லை. ஒரு வெக்கம் ரிட்டர்ன்ஸ் வெக்கம் வந்துட்டு அத்தனை ஃபாஸ்ட்டு மூவ் தான். 1 minute மினிட் வைஸில் தான் அது ரிட்டர்ன் வந்திருக்காரு. மினிட் வைஸ் பார்த்துட்டா நம்ம லாஸ்ட்டு கொடுத்து சிக்கிள் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு மார்க்கெட்டு நல்லா மேலே போயிருக்காரு. ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இருக்கும்போது நமக்கு ஆக்குரேட் கரெக்டாக ஸ்ட்ராங் பிரேக் ஒன்று சொல்கிறேன். அந்த டைமில் உங்களுக்கு 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது. தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1. இப்போ சென்செக்ஸ் பார்த்துடலாம் சேம் இந்த மாதிரி தான் சென்செக்ஸ். ஆனால் அந்த லாஸ்ட்டு பை கொடுத்து கன்ஃபார்ம் எல்லாம் கீழே பார்த்துட்டா க்ரீன் இருக்க கேண்டில் ஸ்டில் ஹோலோ கேண்டில்ஸ் தான், ஒயிட்டு தான், அது எடுக்க முடியாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்துட்டாலும் இதுக்கு முன்னாடி வந்த பையும் கன்ஃபார்ம் எல்லாம் கேண்டில் க்ரீன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கும்போது ஒயிட்டு ப்ளூ தான். அப்போ அந்த ட்ரேடு எடுக்க முடியாது. சிக்னல் வரும்போது கரெக்டாக கீழே மேலே கரெக்டாக கன்ஃபார்ம் வரும்போது ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் லாங் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்துட்டால் அந்த ரெசிஸ்டன் சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக கட் பண்ணும்போது ஸ்ட்ராங் பிரேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி ஒர்க் பண்ணும் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.